Audio Jungle. தேசாம் சகுடும்பானாம் க்ஷேமாபிவிருத்தியர்த்தம் ஆயுர்விவருத்தியர்த்தம் சத்தந்தான சமர்த்தியர்த்தம் ஓம் நடேசாய நமः ஓம் சிவாய நமः ஓம் சிதம்பரேஸ்வராய நமः ஓம் விநாயகரே நமः ஓம் சதிசேகராய நமः ஓம் வாமதேவாய நமः ஓம் விரு சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே.
89 உயிர் மகாஜனங்களை ஒன்று கூடல்களில் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்கு பாடசாலையை வழிநடத்தி செல்லும் அதிபர் ராஜரத்னம் பொதுரத்னம் அவர்களை சிறப்பான விடயம். கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் வகையில் வரவேற்புரையை நடத்துவதற்காக நண்பர் நாளிலே இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களே, பிரதி அதிபர் அவர்களே, உதவி அதிபர்களே, ஐசிடி பொறுப்பான ஆசிரியர்களே, அதே போல புலம்பெயர் நாடுகளில் இருந்து நீண்ட தூரம் பயணித்து தங்களுடைய பழைய நினைவுகளை முடிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே, நண்பிகளே, அவர்கள் துணைவர்களே, அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்கின்ற ஒரு நிகழ்வு. எங்களுடைய 89ஆம் ஆண்டு என்று நாங்கள் இந்த மிக உற்சாகமாக மகிழ்ச்சி முக்கியமான நாள். பாடசாலையிலும் இன்று ஒரு சிறப்பான நன்னாளாக இருக்கின்றது. வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த தருணத்திலே நமது பாடசாலை மிக நல்லதொரு பெருப்பேற்றை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முழுமையாக 9 பேர் இதுவரையிலே 9 எஸ்டிகளை பெற்றிருக்கிறார்கள். பலர் AKB, AKC போன்ற நல்ல பல்கலைகளை பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த நல்ல செய்தியோடு நாங்கள் இன்றைக்கு மாணவர்கள் சார்பில் 3 கட்டங்களாக எங்களுடைய மாணவர்களை நாங்கள் பிரித்து நோக்கலாம். 5ஆம் தரம் வரை கண்டவர்கள், 5ஆம் தரத்தில் இருந்து 7 வரை கண்டவர்கள், 3 பாடசாலையுடைய பெருப்பேர்கள், விளையாட்டுத்துறை இவற்றை நாங்கள் ஒரு முறை நிலை சற்று மாறி புதியதொரு பரிணாமத்திலே பெண்களுடைய அமுதை பந்தாட்டத்திலே வரலாறு படைக்கின்ற ஒரு பாடசாலையாக, நீண்ட சாதனைக்கு சொந்தமான ஒரு பாடசாலையாக மாறினார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் பெருமையான ஒரு விடயம். பல்வேறு துறைகளிலே நமது பாடசாலை பெயரை நிலைநாட்டி வருகின்றது. நான் இவற்றையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால்,
அந்த வெற்றிகளுக்கும் இந்த சாதனைகளுக்கும் பின்னாலே உறுதுணையாக இருக்கின்ற பிரதி அதிபர் திருமதி நீ கனல்செயன் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே பெரும் மனமகிழ்வோடு இருவரும் கூப்பி வரவேற்கின்றோம். அதேபோல் திருமதி கமலேஸ்வரன், திருமதி விஷ்ணுஸ்ரீ, திரு க. கைலநாதன் ஆகியோரையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பிரிவு சார்பாக மனமாக வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய அணிசாரமான சிறிய ஜனவரி மாதத்திலே நாங்கள் அவர்கள் வரவில்லை. ஜனவரி மாதத்திலே தொடங்கிவிட்டார்கள். இந்த நிகழ்வுகளை ஆரம்பிப்பது தொடர்பாக மீண்டும் பள்ளிக்கு நம்மவர்களின் சங்கமம் என்ற இந்த நிகழ்வு உண்மையான மனித வாழ்க்கையிலே நாங்கள் மறக்க முடியாத பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த மனித வாழ்க்கையிலே பொதுவாக ஒரு ஆய்வாளம் என்பது படகாலம் என்பது பொதுவாக என்பது எனக்கு தெரிந்த விடயம். அதிலே பாடசாலை காலம் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த பாடசாலையிலே வாழ்ந்த காலத்தை விட இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் தங்கள் தொழில் நிலையங்களிலே வாழ்ந்த காலங்கள் கூடும். ஆனால் மாலையை அணிந்து கௌரவிப்பதற்காக நாங்கள் ஸ்பெஷல் அவர்களை போவது நன்றி. நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நமது நாங்கள் சதீஷ் அவர்களை போவது இந்த வயதோடு உடைய இடைவிடை கற்று இந்தியாவோட மொழி வந்தார்கள் குடியேற்றிருக்கிறார்கள். அனைவரையும் நன்றி வணக்கம். அத்துடன் இவர்கள் அனைவரையும் நிறைய பாடசாலை சார்பாக வரவேற்பதை மறுபடைகின்றேன். இந்த நேரம் இந்த மாணவர்கள் ஒரே காலத்தில் கற்ற மாணவர்கள் சேர்ந்து கற்ற மாணவர்கள் எல்லாரும் இங்கே ஒன்று கூடுவதற்காக அம்பியவாளர் தான் கேட்டிருந்தார். அந்த அடிப்படையிலே அம்பியவாளன் பல்கலைக்கழகத்தில் கேட்கும் போது நம்ம பாடசாலையை கேட்கும் போது ஊரக முறையிலும் தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் கேட்டு ஆய்வுகள் செய்திருந்தார்கள். அப்போ அதே போல எங்களோட பாடசாலையில் இப்பொழுது கல்வியை போட்டு கல்வி போட்டியிருக்கிற பிஎஸ்ஆர்டி ஆசிரியர்கள் அவர்களும் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மற்றும் கீதா அவர்கள் அடிக்கடி போட்டிருக்கிறார். முதல் அதிபராக இருந்த பாடசாலையில் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இந்துமதியெல்லாம் பல்கலைக்கழகம் பிள்ளையை இருந்து அடுத்த இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த பாடசாலைக்கு அதிபராக வந்ததிலிருந்து என்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அடுத்தது இந்த பாடசாலையின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் சந்திக்கிறோம். அபிவான் பிள்ளைகளையும் சொல்லியிருந்தார். அவர் பிள்ளைகளை சொல்லியிருந்தது இந்த பாடசாலை எப்படி இருந்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த பாடசாலையின் தற்போதைய நிலை வந்து 2480 மாணவர்கள் கல்வி கேட்கிறார்கள். அதில் எங்களுக்கு 127 ஆசிரியர்கள் தேவை. 107 ஆசிரியர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாணவர் எண்ணிக்கை நாங்கள் கல்வி கேட்கின்ற காலத்தை விட மிகவும் அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். வசதிகள் இருக்குதோ அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான். நாங்கள் கல்விக் கொள்கையிலேயும் கல்வி அமைச்சின் சுற்றுருவங்கள் செயற்பாடுகளையும் பார்த்தோம் சொன்னால் நாங்கள் எங்களை பார்க்கக்கூடிய வளத்தை எல்லாம் தாக்கம் நாங்கள் பிள்ளைகளை
அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எனது நீண்ட கால நண்பி சித்ரா, உண்மையா நன்றியாக தெரியவில்லை, என்ன கூப்பிட்டிருக்கிறார். So high expectation from me, but I don't know I can fulfill that. எனது நண்பர் முரளி ஒரு அழகான முறையை செய்திருக்கிறார். அப்புறம் அம்பிகமாக அவரும் ஒரு அழகான முறையை செய்திருக்கிறார். இதுக்கு பிறகு என்ன கூப்பிட்டிருக்கிறது சரியான விஷயமா என்று தெரியவில்லை. ஸோ முதல்ல கூப்பிட்ட போது சொன்ன நீ வரவேற்புரை செய்ய வேண்டும், பிறகு 2ஆம் நாள் கூப்பிட்டார் இல்லை நீ சிறப்புரை செய்ய வேண்டும். ஸோ எனக்கு ஒரு ஸ்கூல் காலத்தில் படித்த ஒரு ஞாபகம் தான் வந்தது. முந்தி சின்ன வயசுல கட்டுரை எழுதுறதுக்கு படிக்கிறது, மரத்தை பற்றி படிக்கிறது, கட்டுரையை பற்றி. ஆனால் மாட்டை பற்றி இருந்தால் மரத்துக்கு கீழே மாட்டை கட்டி போது மரத்தை பற்றி தான் எழுதுறது கட்டுரை. ஏன்னா ஒரு விஷயத்தை தான் படிச்சு கொண்டு வா அந்த கட்டுரை. அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ காலங்கள் கலந்ததால எனது காலம் சிரிப்புகளையும் குறும்புகளையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் ஒன்றாக பகிர்ந்து கொண்ட காலம். அந்த இனிய நினைவுகள் இன்றும் மீண்டும் நம் முன் உயிரோடு இருக்கின்றன. அதிபர் சொன்னார், இப்பொழுது மாணவர்கள் பாடசாலைக்கு வந்தார்களா இல்லையா என்று தெரியாது, இங்கே இருக்கிறார்களா என்று தெரியாது என்று பாடசாலையும் பெற்றோர்களும் யோசிக்கிறார்கள். இதே நிலைமை அந்த காலத்திலேயும் இருந்தது. எங்களோட வகுப்புல நிறைய நண்பர்கள் டாக்டர் மட்டும்தான் பேர் இருக்கிறது, ஆனால் அவர்கள் ஆளுதில்லை. எங்க போனார்கள் தெரியும், இதுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறார்கள். மாணவிகளின் சலைத்தவர்கள் அல்ல, அவர்கள் கிரவுண்டில் நின்ற காலம்தான் கூட கிளாஸ்ல இருந்ததில்லை. ஸ்பெஷலாக ராஜகவேந்தர் மாஸ்டர் நினைவு கூறுவார், நான் சித்ரா சாந்தி சுபா கிரவுண்டுக்குள்ள நிற்காதையோ வெளியில வாங்கும் என்று அனௌன்ஸ்மெண்ட் கூட செய்திருக்கிறார். அப்படியான உள்ளபடியான மாணவர்கள் தான் நாங்கள். நண்பர்கள், நம் தாய்நாட்டில் வாழும் பழைய மாணவர்கள் மாணவிகள், அத்துடன் இளம் புறாத நிலவுகள் மக்களுக்கு மாறாக திரும்பவும் மகாராஜ் மண்ணில் கையெழுத்திருக்கின்றோம், ஆளுநர்கின்றோம். அந்த வகையில் மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கூடுதலாக எனக்கு முன் பேசிய அனைவரும் நல்ல விளக்கங்களையும் முரளியை சரியான விளக்கங்களை தந்து சென்றிருந்த புத்தகங்களுடைய ஒரு 40 நிமிடங்களுக்கு முழு விஷயங்களை இலங்கையில் நடக்கின்ற எதிரும் அதே நேரம் இந்த பாடசாலைகளில் இதை கௌரவமாகவும் வடிவாகவும் விளக்கமாக இருந்த அவர் மேலே வந்து அனைத்தையும் 1ஆம் வகுப்பிலிருந்து ஓய்வு படித்து ஒரு மாதமாக இங்கே வந்து ஓய்வு படித்து படிக்கிற பாடசாலை. அப்போ நாங்கள் நல்லதீவு பாடசாலைகளை நடத்துவதற்கு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். 3 பாடசாலைகளை அப்படியா நேர்ந்து அரசாங்கத்தாலும் உதவிகள் இல்லாமல் பெற்றோர்கள் செய்தால் கஷ்டப்பட்ட ஏழும் பாடசாலைகள் ஒரு பிரச்சனைகளை யோசிக்கிற போது அரசாங்கம் கொடுக்கிற மாணவர்களை வளர்த்து கொண்டு வாழணும் ஒரு தன்மையை பார்க்குற போது உண்மையிலே இந்த நம்மளோட யாழ்ப்பாண மாணவர்கள் கிடைத்த ஒரு சந்தோஷமான ஒரு அதோட ஆசிரியர்கள், சக மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கம். இன்று எங்களுடன் வருகை தந்துள்ள பல நண்பர்கள் கூட்டம் நாங்கள் நர்சரியில் ஒன்றாக படித்தவர்கள், இப்போது ஆரம்ப கல்வி ஒன்றாக படித்து 12 வரையும் நாங்கள் படித்து ஒன்றாக கற்றார்கள். 40 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் எல்லோரும் சந்திக்கும் போது பழைய இளம் பருவத்துக்கே நான் இன்று சென்றதாக நான் அனுபவிக்கிறேன். அந்த அனுபவம் எனக்கு கிடைத்துள்ளது. அதுக்கு எல்லோருக்கும் நன்றிகள். பட் நாங்கள் 4 வருடங்களாக பல நாடுகளில் சந்தித்தாலும் இன்று ஸ்ரீலங்காவில் சந்திக்கும் போது அது வந்து நான் படித்த பள்ளியில் சந்திக்கும் போது அந்த அனுபவம் மற்ற அனுபவங்களை மிகவும் அற்புதமாகவே நான் உணர்கிறேன். அதுக்கு நன்றிகள். மற்றது இந்த நான் இந்த நேரம் மாறினால்தான் இந்த கல்வி கற்றவர்
எப்போவுமே சொல்வேன், வாசி எனக்கு நல்ல ஞாபகம் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு என்னவோ தெரியல, அந்த வகுப்பு பிடிக்கிறது அதில் வந்து மற்ற வகுப்புக்கு போனேன்னு சொல்லி ஒரே சிரிப்பாக இருக்கும். அந்த நினைவு ஒரு பழைய நினைவுகளை கொண்டு வரும். அது மிகவும் அழகாக என்னுடைய அதே போல 89ஆம் ஆண்டு என்னுடைய மகாஜனா கல்லூரி பச்சில இருந்துதான் நான் நினைக்கிறேன் பவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது வீசி என்னோட பச்சில இருந்துதான். அதே போல மகாஜனா கல்லூரியில எங்களோட பச்சில தான் நான் நினைக்கிறேன் அயல் சூழல இருந்து பாடசாலைகளில் இருந்து அதிகமான மாணவர்கள் மகாஜனா நோக்கி ஈர்க்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக காமர்ஸ் பயோ போன்ற துறைகளுக்கு அதிக மாணவர்கள் ஜூனியர் காலேஜில் இருந்து கூட மகாஜனாக்கு மாறி வந்தார்கள். சுபரேசன், மங்களேஸ்வரன் சிலரை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எனது ஆன்மீன் நண்பர் கணேஷ்குமார், புதமோகன், ஞானகணேஷ், சிவரஞ்சன், சுரேஷ், சிவகுமார், சந்தோஷம், மறந்துட்டாங்க, அவருடைய மறக்கிறாங்க. அவர்கள் நினைப்பர் கணேஷ்குமார், மயூரன் லட்சுமான மயூரன் போராடியர் அவர்களை நினைவு பாரதையா சிவரஞ்சன் அவர்களை நினைவு சக நண்பர்கள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாடசாலையை இன்று சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அனைவரை பற்றி சில செய்திகள் உங்களுக்கு தெரியப்படுத்தவும் என்பது எனக்கு விருப்பம். காரணம், நான் இந்த பாடசாலையில் கற்று இறுதி லெக்சர் எடுக்கிற காலத்தில் இந்த பாடசாலையில் திருச்சி பணியாற்றுவதற்கு இந்த நடராஜ பெருமான் தான் எனக்கு உதவி செய்வதற்கு நான் நினைக்கிறேன். அதிலேயும் இந்த அதிகாரத்தை பற்றி விரும்புவது காரணம், இந்த பாடசாலையில் கிட்டத்தட்ட 2637 437 பிள்ளைகள் கல்வி இருக்கிறார்கள். எங்களை வகுப்பறையில் 40-42 பிள்ளைகளை எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளையை பற்றியும் தெரியாது. ஆனால் சார் ஒவ்வொரு மீட்டிங்கில், ஒவ்வொரு ஆசிரியர் மீட்டிங்கில் ஒவ்வொரு பிள்ளையை பற்றியும் சொல்கிறேன். ஒவ்வொரு மாணவர்களை பற்றியும் அறிந்தோர் அதில் மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
தருகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும்